வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எப்பொழுதுமே இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அல்லது மீண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான களங்கள் அமைய வேண்டும் என்பதற்கும் ஏதாவது ஒரு திட்டமிட்ட பொய்யை அவர்கள் விற்பனை செய்வது வாடிக்கையான ஒன்று. இது கடந்த காலங்களில் கூட நாம் இவைகளை குறித்த செய்திகளை பார்க்க முடியும். தற்பொழுதும் அதுபோன்ற ஒரு கதை மீண்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. மீண்டும் இயக்கத்தை சார்ந்தவர்களால் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று மஹிந்த ராஜபக்சேயின் சார்பில் அவருடைய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்று செய்தியாளர்களிடம் ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார். உண்மையிலே மஹிந்த ராஜபக்சேவுக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதா? அதற்கான களத்தை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்களா? இந்த கேள்விகளுக்குள் நாம் போகின்ற பொழுது சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. 2015 ஆண்டு இலங்கையில் நடைபெற இருந்த தேர்தல். இந்த தேர்தலுக்கு முன்பு ரணில் விக்ரமசிங்கேயும் மைத்ரி அவர்களும் இணைந்து அவர்கள் இலங்கை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் மஹிந்த ராஜபக்சே மீண்டும் தன்னுடைய ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதிற்குள். அதற்கான யுக்தியை அவர் கையில் எடுக்கிறார். அப்பொழுதுதான் பசில் ராஜபக்சே சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி அவரும் களத்தில் வருகின்றார். உடனே மஹிந்த ராஜபக்சே ஒரு பெரிய கதையை சொல்கின்றார். நான் ஆட்சியில் இல்லை என்றால் இயக்கத்தில் சார்ந்தவர்கள் மீண்டும் நம் நாட்டிற்குள் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். மீண்டும் போர் சூழல் உருவாவதற்கான ஒரு களம் அமையும். ரணில் விக்ரமசிங்கேயும் மைத்ரி அவர்களும் பாதுகாப்பு விடயங்களில் கவனக்குறைவாக இருந்ததால் இந்த நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் மீண்டும் எனக்கு நீங்கள் ஆட்சி பீடத்தில் அமர்வதற்கான களத்தை கொடுத்தால் இயக்கத்தை சார்ந்தவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவேன் என்று மஹிந்த ராஜபக்சே அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். ஆனால் 2009 ஆண்டு இதே மஹிந்த ராஜபக்சே என்ன கருத்தை குறிப்பிட்டிருந்தார் என்றால், ஒட்டுமொத்தமாக இலங்கையில் இருக்கக்கூடிய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அனைவரையுமே அழித்து விட்டோம், அதன் சல்லி வேர் கூட அழிக்கப்பட்டு விட்டது, இனி மக்கள் பயமில்லாமல் வாழலாம் என்கின்ற ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் 2015 ஆண்டு மீண்டும் இயக்கம் என்கின்ற ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். தற்பொழுது மஹிந்த ராஜபக்சே அரசியல் களத்திலே ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றார். காரணம், கடந்த தேர்தலிலே அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பெற்றிருந்த வாக்குகளை மையப்படுத்தியே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நமல் ராஜபக்சே அவர்கள் மிகவும் பின்தங்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமையில்தான் ஜனாதிபதி தேர்தலில் அவருடைய வாக்குகள் இருந்தன. எனவே ஒட்டுமொத்தமாக ராஜபக்சே என்கின்ற அடையாளத்தை துடைத்தெறியக்கூடிய ஒரு களமாகத்தான் இலங்கை அரசியல் களம் இருக்கின்றது. எனவே மீண்டும் தங்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு களத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும். பொருளாதார விடயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொல்வதற்கான களங்கள் அவர்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. இலங்கையை ஒட்டுமொத்தமாக பொருளாதார வீழ்ச்சிக்குள் கொண்டு போய் சேர்த்ததில் முதன்மையாக இருந்தவர்கள் அவர்கள். எனவே அவர்கள் அது குறித்து பேசுவதற்கான ஒரு களம் இல்லை. எனவே எதை பேசினால் தங்களுக்கான வாக்கு வங்கியை பெருக்க முடியும் என்கின்ற ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணிக்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் வருகிறது. காரணம், உள்ளாட்சி தேர்தலை மையப்படுத்திய செய்திகள் வேறு. எனவே இந்த சூழலில் மீண்டும் இயக்கம் என்கின்ற ஒரு கருத்தை நாம் வெளியே கொண்டு வந்தால்தான் நம்மளுடைய அரசியல் வாழ்வுக்கான களம் அமையும் என்று திட்டமிடுகிறார்கள். அதன் அடிப்படையில்தான் இப்பொழுது இதுபோன்ற செய்திகளை அவர்கள் வெளியே சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் என்கின்றார்கள் விவரங்கள் அறிந்தவர்கள். இதற்கு முன்பு மஹிந்த ராஜபக்சேவுக்கு பாதுகாப்புகளை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு களத்தை அனுரா அரசாங்கம் எடுத்த பொழுது இதேபோன்று ஒரு பதபதைப்பில் அவர்கள் துடித்தார்கள். எங்களுடைய தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது இயக்கத்தின் சார்பில். எனவே இந்த சூழலில் அவருடைய பாதுகாப்பு விடயங்களை குறைத்திருப்பது என்பது எங்களுடைய தலைவருக்கு உயிரை பறிப்பதற்கு இந்த அரசாங்கம் திட்டமிடுகிறதோ என்கின்ற ஐயப்பாடு வருகிறது என்கின்ற கேள்வியெல்லாம் அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருந்தார்கள். உடனடியாக அப்பொழுது தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா
அவர் வேறொரு கருத்தை பதிவிட்டார். மஹிந்த ராஜபக்சே சொல்வது போல மஹிந்த ராஜபக்சேயை கொல்வதற்கு இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். காரணம், இறுதிப் போர் நடந்த அந்த சூழலில் ஒரு குறிப்பிட்ட 2-3 நாட்கள் போர் நடைபெறாமல் ஒரு நிறுத்தம் உறுதி செய்யப்பட்டது. அந்த நிறுத்தம் எதற்காக உறுதி செய்யப்பட்டது என்றால், இயக்கத்தை சார்ந்த அந்த தேசிய தலைமை தப்பிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு இவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. எனவே இயக்கத்திற்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கு இடையே ஒரு உடன்பாடு இருக்கிறது. எனவே இயக்கத்தை சார்ந்தவர்கள் மஹிந்த ராஜபக்சேவை அழித்து விடுவார்கள் என்கின்ற செய்திகள் எல்லாம் ஏற்புடையதாக இல்லை. இது ஒரு கற்பனை கதை என்கின்ற ஒரு கருத்தை சரத் பொன்சேகா அவர்கள் எடுத்து வைத்திருந்தார். ஐயா CV விக்னேஸ்வரன் அவர்களை பொறுத்தமட்டில் அவரும் இது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் ஊடகங்களுக்கு. அவர் என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், திட்டமிட்டு ஒரு பொய்யை பரப்புகிறார் மஹிந்த ராஜபக்சே என்கின்ற கருத்தை பதிவிட்டிருந்தார். இப்பொழுது மீண்டும் அதுபோன்ற ஒரு செய்தியை தூக்கி கொண்டு வருகிறார்கள் ராஜபக்சே வகையறாக்கள். இயக்கத்தை சார்ந்தவர்கள் பலமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே அவர்களால் மஹிந்த ராஜபக்சேவின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது. எனவே மஹிந்த ராஜபக்சேயுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விடயத்தில் இந்த அரசாங்கம் சோர்ந்து போகக்கூடாது, அதற்கான களங்களை எடுக்க வேண்டும் என்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது கருத்துக்களை பதிவிட்டு ஒரு பரபரப்பை தங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள அவர்கள் முயற்சித்திருக்கின்றார்கள். சுமார் 15 வருடங்கள் கடந்துவிட்டன. மக்கள் இயல்பான வாழ்க்கையை நோக்கி நகர்வதற்கான சூழலை கூட உருவாக்கி கொடுக்க முடியாமல் அரசாங்கங்கள் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலும் மக்கள் சார்ந்த விடயங்கள் பேசுபடு பொருளாக முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாத சூழலும் தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்கு வங்கிகளை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு பேசுகின்ற ஒவ்வொரு செய்திகளும் மக்கள் மத்தியில் பீதியை கிளப்புகிறதோ இல்லையோ, இயக்கம் என்கின்ற ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு அரசியல் களத்தை ஓட்டிவிடலாம் என்கின்ற நினைப்பை சிங்களர்களுக்கு ஊட்டியிருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது. மஹிந்த ராஜபக்சே மக்கள் சார்ந்த பணிகளிலும் மக்களை மையப்படுத்திய களங்களிலும் அவர் ஒரு உள்ளன்போடு பயணிக்கக்கூடிய சூழலில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு களம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையலாம். ஆனால் திட்டமிட்டு மீண்டும் தமிழர்கள் மீது ஒரு விரோத போக்கு உருவாக வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் சிங்களர்கள் மத்தியிலே இல்லாத ஒரு விடயத்தை முதன்மைப்படுத்தி பேசி தங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான களத்தை எடுக்கக்கூடிய அந்த ஒரு முட்டாள்தனமான செயல்பாடுகளை தொடர்ந்தும் மஹிந்த ராஜபக்சே வகையறாக்கள் செய்கிறது என்பதைத்தான் இந்த கருத்துகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது. நன்றியுடன் இன்பா.